திரிஷா கூட வந்து விஜய் வந்து அந்த கல்யாணத்துக்கு கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு போனாங்கல்ல, அதை வந்து பர்சனல் அட்டாக்கா பண்ணி திரிஷாக்கும் விஜய்க்கும் தொடர்பு பண்ற மாதிரி இப்போ வந்து மீடியாக்கள் வந்து இப்பயே ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி வந்து பர்சனல் அட்டாக் பண்ணி விஜய் வந்து எதிர்த்தாங்கன்னா அவரை வந்து என்ன பண்ண முடியும்? இப்போ அவர் வந்து அரசியல் வந்து நீண்டிக்க முடியுமா? நீங்க அதே விஜயகாந்த தோல்வி பண்ண மாதிரியே விஜய் வந்து தோல்வி பண்றது வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? அப்படி என்னதான் நெகட்டிவ் வந்தாலும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? இப்போ படத்துல நடிக்கும் போதுமே இப்ப ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போதுமே அவருக்கு வந்து எதிர்ப்புகள்ன்றது கண்டிப்பா வந்துகிட்டு தான் இருக்கு. அதையாவது ஃபேஸ் பண்ணி அவர் வரும்போது கண்டிப்பா இந்த ஒரு இதையும் ஃபேஸ் பண்ணி கண்டிப்பா வருவார். அந்த பர்சனல் அட்டாக் பண்றப்ப இப்போ வந்து நிறைய மீம்ஸ் போடுறப்ப நம்மளும் அதை ஷேர் பண்ணிருக்கோம். விஜயகாந்த் ட்ரோல் பண்றப்ப நம்மளும் அதை ஃபன்னியா பார்த்து இது பண்ணிருக்கோம். ஆனா அவர் இழந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட அருமை தெரியுது. விஜயகாந்த் மாதிரி ஒரு நேர்மையான மனிதர் வந்து அரசியல் கட்சியில எங்கேயும் பார்க்க முடியாது. இப்போ அதே மாதிரி விஜய்க்கு நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்களே, அப்போ வந்து நீங்க வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி நிப்பீங்களா? விஜய்க்கு என்ன நெகட்டிவிட்டி வந்தாலும் சப்போர்ட் பண்ணி நிப்பீங்களா? கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம். என்னாலும் சப்போர்ட் பண்ணுவீங்க? என்னாலும் சப்போர்ட் பண்ணுவோம். என்னாலும் உங்க குடும்ப ஓட்டு அவங்கதான். கன்ஃபார்மா. ஓகே. எல்லாரும் அலப்பறை